ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 4 எபிசோட் 73 இன்சானிட்டி அண்ட் சானிட்டி. ஸோ நீங்கள் இந்த அனிமேவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற எல்லா சீரீஸையுமே பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோடு புரியும், அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஃபாலோ ஒன்று பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கிலுவா அப்புறம் பிஸ்கி அவங்க ரெண்டு பேருமே புக்கை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஜெயிச்சுக்கிறவன் அவனோட டீமும் இந்த கேமை விட்டு வெளியே போய் தொடர்ந்து ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. இந்த 10 நாளில் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான் இவங்க பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் பிஸ்கி இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் 10 செகண்ட் இருந்துட்டேன், ஸோ இப்போ எனக்கு மறுபடியும் ட்ரைனிங் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கான் கேட்கும்போது, நான் உன் 100 தடவை 10 செகண்டுக்கு வெயிட் பண்ண சொன்னேன் அப்படின்னு உனக்கு எத்தனை நிமிஷம் புரிஞ்சிருக்கோம்ல, அதனால் வாயை முடிக்கிட்டு போய் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு இப்போ இவங்க நினச்சிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஒரு கால் மாதிரி வந்துட்டு இருக்குது. அண்ட் அந்த கால் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொரைனோ தான் கால் பண்ணிட்டு இருக்கிறான். கெந்த்ரோட டீமை அவனுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான் நம்ம கொரைனோ. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்காணிச்சிட்டு இருக்கிறான். சரி சொல்லு, அங்கே என்ன நிலவரம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜெசிகரா அவனோட ஆளுங்க உள்ளே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வாசப்பொருளையே வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்போ அவனுங்க கேம்குள்ளே வரானுங்களோ அடிச்சு பிடுங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனால் சொல்ல போன விஷயம் என்னன்னா, அங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாமே ஏங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொரைனோ சொல்லிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இங்கே கெந்த்ரோவுமே பார்த்தீங்கன்னா அவனோட வாட்சியை பார்த்துட்டு இருக்கிறான். அதாவது அவங்க காணாமல் போய் 10 நாள் ஆகுதுல்ல, அவங்க இந்த கேமை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதாவது அன்றைக்கி அவங்க 3:05க்கு போயிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க 3:15க்குள்ளே வரலன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே வரணும்னா நமக்கு எல்லாமே அந்த கார்டு கிடச்சிரும். அதனால் நம்மளுமே அந்த ஈஸியாக அந்த கார்ட்ஸை தேடி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சபுபரா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலுமே அவன் இந்த கேம் விட்டு போனதே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா பட்டேராக்கிட்ட அந்தளவுக்கு சமாளிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கே கொரைனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறான். ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு போனது டூப்ளிகேட் கார்ட்ஸு. அவங்களே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கார்ட்ஸை மேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க வெளியே. இப்போது ஒரிஜினல் கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொரைனு கிட்ட தான் இருக்குது. அற்புதமான பிளான் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. சரி, அந்த கார்ட்ஸ் எப்போ எங்ககிட்ட கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கியூலா கேட்கும்போது, நீங்களும் ஃபஸ்ட்டு அவனும் சண்டை போட்டு முடிங்க, அதுக்கப்புறம் நான் வந்து கார்டு உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொரைனு சொல்கிறான். அப்படின்னா சரி, இந்த இடத்துல எல்லாருமே செத்துட்டாங்க. அதாவது ஜெச்சுகரா கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அவங்க இனிமேல் இந்த கேம்குள்ளே வரவே முடியாது. அவங்க அக்கம்பெனி சேர்ந்துக்கிட்டு இங்கே மசடோராக போகிறாங்க. அதாவது அந்த கார்டு எல்லாமே திரும்ப அந்த மேஜிக் சிட்டிக்கு போயிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இப்போ மசடோராக போயிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஏன்னா அவங்க அந்த மசடோராக போனதுக்கப்புறம் உங்களை நோக்கி கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொரைனு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா நமக்கு இன்னும் நிறைய டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல பிஸ்கி வந்து முடிவு பண்ணிக்கிட்டா. ஆனால் நம்ம கானுமே பார்த்தீங்கன்னா 100 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரைனிங்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். இங்கே பட்டேரா கிட்ட ஜெசிகரா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட்டேரா ஒரு குட்டி பொண்ணை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறாப்புல. யார் இது, உங்கள் பேத்தியா இல்லை உங்கள் பொண்ணு அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கும்போது, இவ என்னோட காதலி, ஆக்சுவலி இவ ஒரு கோமா பேஷண்ட்டு, நான் எல்லாமே இவளுக்காக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் இவளை வந்து ஒரு பணக்கார திமிரு பிடிச்சவனு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தினாலேயே இவள் பணத்து மேலே இருக்கிற வெறுப்பை இன்னும் அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் இவளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற என்ன கிஃப்ட்டை பரிசாக கொடுத்தாலுமே சரி, அவள் அதை ஏற்றுக்க மாட்டா. நான் என் கையால் செஞ்சு கொடுத்த இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அசிங்கமாக இருக்குது, பட் இருந்தாலுமே அவள் அதை முழுசாக ஏற்றுக்குவா. ஆனால் அதை ஒரு நாளுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அன்றைக்கு ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்லேருந்து அவள் கோமா பேஷண்ட்டே ஆகிட்டா. அது மட்டும் இல்லாமல் அவளை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த எல்லா விஷயமுமே நான் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ அவளை உயிர்த்தெழ வைக்கிறதுக்காக தான் இப்போ இந்த கேமு கூட நான் என்ன செலவானாலுமே சரி அப்படின்னு இந்த கேமை நான் வாங்கி அதில் இருக்கிற பிரீத் ஆஃப் ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு கார்டை நான் இந்த என் வாழ்க்கையில் பயன்படுத்தலான்னு இருந்தேன். ஏன்னா அந்த கார்டை பயன்படுத்தினா எப்பேற்பட்ட விஷயமுமே எல்லாமே சரியாயிரும்ல. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்கிட்ட இருக்கிற அத்தனை பணத்தையுமே போட்டு அந்த கார்டனை ரெண்ட் பண்ணேன். பட் இருந்தாலுமே இப்போ என்ன பண்ணுறது, என்னோட காதலி ஏற்கனவே செத்து போயிட்டா. இதுக்கு மேலே அந்த கார்டு வாங்கினாலுமே சரி, அந்த கேம் நடத்தினாலுமே சரி, எனக்கு அதில் எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு பட்டரை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இங்கே மசடோரா கிட்ட இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம கான் கிலோ எல்லாமே பிளான் பண்ண மாதிரி மசடோரா கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம கார்டு கிடைக்குமா அப்படின்னு. இவங்களுமே பார்த்தீங்கன்னா போக போக தேடி போய்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ ஜெசிகராவை போட்டு தள்ளியாச்சு, அவன் கேம் விட்டு வெளியே போயிட்டான், அந்த பொடி பசங்களையுமே நாம் போய் பயமுடுத்துவோம் அப்படின்னு இந்த இடத்துல கெந்த்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம கானை மீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொடி பசங்களா, நீங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறீங்களா? உங்களோட தலைவன் ஜெசிகரா இங்கேருந்து போயிட்டான், அவன் இனிமேல் கேம்குள்ளே வர முடியாது, மரியாதை உங்ககிட்ட இருக்கிற கார்டை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெந்த்ரோ கேட்கும்போது, நாங்கள் எதுவும் உங்கள் கார்டை தரணும், நாங்களாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கான் சண்டைக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது. அப்படித்தான், இதே மாதிரி தான் நம்ம பிளானை செயல்படுத்தி ஆகணும். ஏன்னா இந்த பிளான் விட்டுட்டால் நமக்கு வேறு எந்த ஒரு பிளானுமே கிடையாது. நம்ம எப்படியாவது அவங்கள இந்த மாதிரி செயல் பிரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிஸ்கி சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னு சரி, இப்போ அந்த கார்டை எங்கிட்ட கொடுக்குறீங்களா, இல்லை நான் உங்களை ஒவ்வொருத்தராக தட்டி தட்டி எடுத்து அந்த கார்டை வாங்கிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கெந்த்ரோ கேட்டுட்ருக்கிறான். அதுக்கெல்லாம் முடியவே முடியாது, நாங்கள் முதல்ல இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுஃப்ராபி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அக்கம்பெனி கார்டு வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க இன்னும் குழந்தைத்தனமாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட 6 அக்கம்பெனி கார்டு இருக்குது, அவங்கக்கிட்ட 4 தான் இருக்குது. நம்ம எப்படி பார்த்தாலுமே அவங்கள விட அதிகமாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. காட்டு பகுதிகளை பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குறாங்க.
மறுபடியுமே அக்கம்பெனி கார்டு வச்சுக்கிட்டு இவங்க மசடோராக்குள்ளே போயிட்டாங்க. அண்ட் மசடோரா சிட்டிக்குள்ளே வந்து பார்த்து தெரியுது அவங்கள எங்கேயுமே காணோம். இப்போ அவங்க எல்லாருமே எங்கே போயிட்டு இருக்கிறாங்க, புது கார்டு வாங்குறதுக்கு இந்த ஸ்டோருக்குள்ளே போயிருக்காங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சபை பார்க்க சொல்கிறாப்புல பாருங்க கெந்த்ரு. அந்த ஸ்டோர்லேயுமே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. இங்கே நம்ம பசங்க எல்லாருமே புல்வெளிக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் கம்பெனி கார்டு வச்சுக்கிட்டு இவங்க தப்பிச்சு போகிறதுக்கு இல்லாமல் இவங்களை பார்த்தீங்கன்னா ஒன்றா பிடிச்சிட்டாங்க. ஐயோ நாங்கள் எல்லாருமே மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி பார்த்தீங்கன்னா செம நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறா. நம்ம கானுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா சரி உனக்கு என்கிட்ட இருந்து எல்லா கார்டும் வேணும் தானே, நீ மரியாதையை என்கிட்ட சண்டை போட்டு அந்த எல்லா கடையுமே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான். அப்படின்னு எங்கள் எல்லாருமே இங்கே எடுத்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லும்போது எல்லாமே நம்ம பிளான் படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசையிலும் பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. அண்டு பிஸ்கி துறந்துக்கிட்டு ஸ்டப்பு அப்புறம் நம்ம கானையுமே பார்த்தீங்கன்னா கெந்த்ரு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கிறான். இப்போ பாடுற உன்னை ஒரு அடியில் போட்டு புழக்கிறனால ஏன்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கெந்த்ரு அட்டாக் பண்ண வரும்போதே அவனோட கையை பிடிக்காமல் தட்டி விட்டுட்டு தப்பிச்சிட்டான். நீ என்னோட கையை இப்போ தட்டி விட்டியா அப்படின்னா உனக்கு என்னோட பவரை பற்றி தெரிஞ்சிருக்குதுல்ல, உனக்கு என்னோட பவரை யார் சொன்னது, அந்த பவர் அவங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அவங்க இந்நேரம் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி அவங்க இந்நேரம் உயிரோடு இருக்கலாம், பட் உனக்கு அந்த பவர் தெரிஞ்சதுனால நீ இப்போ உயிரோடு இருக்கவே கூடாது. நான் தான் பாம்பர்னு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கு மேலே ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெந்த்ரு பேசும்போது கான் பார்த்தீங்கன்னா புக் எடுக்கிறான். ஸோ அவனோட புக்கில் ஏகப்பட்ட கார்ட்ஸ் இருக்குது. அதாவது என்கிட்ட மொத்தமாகவே 102 கார்ட்ஸ் இருக்குது, அதில் 71 ரெஸ்ட்ரிக்டட் கார்ட்ஸ் இருக்குது. நான் உங்ககிட்ட அதை டீல் போட ஆசைப்பட்றேன். ஏன்னா நீ அந்த டீலிங்கை எடுத்துக்கிட்டா நீ என்கிட்ட இருக்கிற கார்டை எல்லாமே எடுத்துக்கலாம். முதல்ல அந்த டீலிங் என்னன்னா நீ நானும் சேர்ந்து உயிர் போகிற அளவுக்கு சண்டை போடலாம். அந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்ககிட்ட இருக்கிற எல்லா கார்டையுமே அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான். இது நல்லா இருக்கு. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது மொத்தமாக 139 கார்டு இருக்குது. அந்த கார்டில் எனக்கு ரெஸ்ட்ரிக்டட் கார்ட்ஸில் வெறும் 97 இருக்குது. அப்படின்னு எனக்கு இன்னும் ஒரு 2 இல்லைனா 3 கிடச்சாலே போதும். எனக்கு இப்போ அந்த கார்டை உங்கள்கிட்ட எடுக்கணும். ஸோ உங்கள்கிட்ட 2ஆம் நம்பர் கார்டு அப்புறம் 75ஆம் நம்பர் கார்டு இருக்குதுல்ல, எனக்கு அது கிடைக்கிறதே போதும். எனக்கு இப்போ அதுதான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கெந்த்ரு அவனோட தேவைக்காக இங்கே நம்ம கான் கிட்ட சண்டை போடுறதுக்காக தயாராகிட்டான். அப்படி தான் இப்போ அவனோட பவர் யூஸ் பண்ணுறதுக்காக நான் எப்படியாவது காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரெண்ணை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கெந்த்ருவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் பிஸ்கி சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கானுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நீ உங்ககிட்ட இருக்கிற சக்தியை வச்சுக்கிட்டு அவனோட ஒரிஜினல் பவரை கிட்ட போய் உன்னால் சண்டை போட முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஒரிஜினல் பவருமே அவனுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சுட்டா அவன் ரொம்பவே உஷாராயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி சொன்னது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்குது. நம்ம கானுமே பார்த்தீங்கன்னா தொகட்லேயும் ஒன்று வச்சிடறாங்க கெந்த்ருவுமே. இருந்தாலுமே நீ என்னதான் அவனை தப்பிச்சிக்க முடியும்னாலுமே அவன் உன்னை வந்து அடிச்சிருவான். அவன் உன்னோட சக்திசாலி, நீ அவனை எப்பவுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி சொல்கிறதா இங்கே நம்ம கானுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. என்னாச்சு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற, மரியாதையாக நீ அந்த கேமை விட்டு கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்கிற எல்லா கார்டையுமே என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னை உயிரோட பொழைச்சி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெந்த்ரு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியே விஷயம். ஆனால் அதுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் அவங்ககிட்ட ஒரு டீலிங் போட்டிருக்கிறேன்ல, இந்த கேமில் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் நீ என்கிட்ட கார்டு வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கானை பார்த்தீங்கன்னா புரட்டி எடுக்கிறான் கெந்த்ரு. கானால் எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோதான், இப்போ நீ இந்த பவர் மட்டும் யூஸ் பண்ணியாகணும். அவனோட பாம்பர் பவர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் ஃபுல் பவரையே அவனால் போட முடியும். அண்ட் அதனால தான் நான் இப்போ அந்த தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்தீங்கன்னா திரும்பி எந்திரிச்சு நிற்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே சப்பு வரவுமே பார்த்தீங்கன்னா அவங்க டீம்மேட்ஸ், அதாவது பிஸ்கி கிலோவை தேடி ஓடி போய்கிட்டு இருக்கிறாங்கல்ல. ஸோ பிஸ்கி தேடி பார்த்தீங்கன்னா சப்பு வந்து முன்னாடி துரத்திட்டு போய்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் அவங்கக்கிட்ட அக்கம்பெனி கார்டு ஒன்று இருக்குது. அப்படின்னா இவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டை ஒன்று யூஸ் பண்ணி அக்கம்பெனி கார்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அக்கம்பெனியான அப்படிங்கிற ஒரு கார்டை பயன்படுத்தி சவுத் ஃப்ராபிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டாங்க. குட்டி பொண்ணு, எதுக்காக இந்த மாதிரி தனியாக இடத்துல என்னை கூட்டிகிட்டு வந்துருக்கிற, நீ இப்போ இந்த இடத்துல அனாதையாக சாக போகிற பாரு, உங்கள்கிட்ட உதவி கேட்குற கூட யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா எட்டி கழுத்துட்டு ஒரு உதவுறா பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காற்றையே கிழிச்சிட்டு போகிற அளவுக்கு ரொம்ப வேகமாக பார்த்தீங்கன்னா விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறா. அடேங்கப்பா, உனக்கு இந்த அளவுக்கு சக்தி இருக்குதா, பரவாயில்ல. ஆனால் இந்த தடவை நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி அடிக்க வரும்போது எட்டி ஒரு உதவ வர்றான் பாருங்க. அதே சமயத்தில் பிஸ்கி பார்த்தீங்கன்னா பறந்து போய் விழுகிறா. இப்போ இந்த தருணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நீ என்னை ஒரு அடியாக அடித்தா தான் எனக்கு சுருணுக்கோ வந்து உன்னை நான் ஒரே அடியில் படுக்க வைக்க முடியும். அந்த தருணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கியோட எலும்பு தோலுமே இருக்கிற சதை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மசிலப் ஏறி போய் அவள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜிம் போகிற ஆள் மாதிரி ஆயிட்டா. நீ என்னது இவ்வளோ நாளாக இந்த பவரை ஒழிச்சு வச்சிருந்தியா, எதுக்காக இந்த பவரை ஒழிச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சபை கேட்கும்போது மொத்தமாக 2 விஷயம் இருக்குது. இந்த பவர் வச்சுக்கிட்டு என்னால் இந்த மாதிரி அலைய முடியாது, எனக்கு இந்த உருவம் பிடிக்கவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த குட்டியாக இருக்கிற உருவம் தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சப்பை தூக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு உன்னால் அதுக்குள்ளே கேட்க முடியலையா, ஒரு அடி தான் அடித்தேன் அதுக்குள்ளே இப்படி மாட்டையாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிஸ்கி பேசிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் வர பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிலோவை துரத்திட்டு போய்கிட்டே இருக்கிறான். அவள் எப்படியாவது நம்மளை தூரமாக இங்கே கூட்டிகிட்டு போயாகணும், அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிளானே அப்படின்னு சொல்லிட்டு கிலோ அவனோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் அவன் ஒரு அடியாக அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிலோ அதுலேருந்து தப்பிச்சுட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். இவன் என்னை கண்டுபிடிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிலோ அவனோட ஸ்பிரிச்சுவல் நெண்ணை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட க்ளோன்ஸ் இருக்கிற மாதிரி வைக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் அவனோட க்ளோன்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஆரா அவனை போய் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது.
ஸோ இதுதான் நம்ம கிலோவோட பவர் ஆச்சு. இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பரா கேட்கும்போது, இப்போ பாரு வித்தை அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு யோயோ எடுக்கிறான். என்னது கையில் ஒரு யோயோ எடுக்கிறான், இவன் என்ன யோசிக்கிறான்னு என்னால் சுத்தமாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்ட்டு இருக்கும்போது, அந்த யோயோ பார்த்தீங்கன்னா பரா மேலே அட்டாக் பண்ணுறான். அவன் ஈஸியாக டாச் பண்ணிட்டான். ஆனால் அந்த யோயோ போய் மரத்தில் அடிக்கும்போதே தெரியுது இது வந்து ஒரு 50 கிலோ இருக்கிற யோயோ. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபரில் இவனோட அண்ணன் வாங்கியிருப்பான். அந்த யோயோவை தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிலுவா இந்த இடத்துல வாங்கி வச்சு பூந்து விளாண்டுட்டு இருக்கிறான். இது சாதாரணமான யோயோ இல்லை, இதுக்கிட்ட நான் சிக்கிட்டா எப்படி சிக்னா அப்படின்னு நான் மயிருவேன். அதனால எப்படி வந்து நான் இதில் தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரா ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் எப்படி இருந்தாலுமே நான் அவனை அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கும்போது அவன் ஒரு தடவை டாஜ் பண்ணுறான்ல, அந்த டாஜ்லேயே எனக்கான நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தூக்கி போடுறான். நம்ம கிலோவுமே பார்த்தீங்கன்னா கண் இமையாக வரை கொஞ்சம் விளக்கார மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் பரா போய் அவனை அடிக்க போகும்போது இப்போ நான் அவனை கரெக்டாக பிடிச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட புடனிலேயே பார்த்தீங்கன்னா அந்த 50 கிலோ யோயோ வச்சு அடிக்கிறான். நீ எப்படி அதை பண்ண, இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படிங்கிறாங்க. நான் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், என்கிட்ட ஒரு யோயோ இல்லை, என்கிட்ட மொத்தமாக 2 யோயோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிலோ சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் எப்படி உன்னால் இதெல்லாமே முடிஞ்சுது அப்படின்ட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி நீ அடிக்க வரும்போது ஏதோ கல்லை பொறுக்கிட்டேன்னு தெரியும், அந்த கல் எடுத்து தான் நீ அடிக்க போகிற. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வேணும்னே தான் உன்னை என்னோட இடுப்பில் குத்த வச்சேன். அண்ட் அந்த ஒரு குத்துனால தான் நான் உன்னை இந்த மாதிரி உன் கழுத்துக்கு பின்னாடி அடிக்க முடிஞ்சுது. ஏன்னா நீ என்னை பார்க்கும்போது தான் நீ உன்னோட டிஃபென்ஸை வந்து மறந்துடுவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கில்லுவாக பேசிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் அந்த யோயோ வச்சு அவனை அடிச்சுக்கிட்டு அவனோட ஆறாவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பராவை போட்டு கருக்கி எடுத்துட்டாப்ல. அண்ட் இங்கே ஒரே ஒரு பீஸு தான் பாக்கி இருக்குது. அந்த ஒரு பீஸுமே பார்த்தீங்கன்னா மொரட்டடியாக வாங்கிட்டு இருக்குது. வேறு யாருமே இல்லை, நம்மளோட கான் தான். அவன் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஆனாலுமே அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணாமல் அடி வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா. ஏன்னா கென்த்ருவோட ஃபுல் பவரை பாட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த பவரை அவன் பயன்படுத்தணும் அப்படின்றது இருக்கிறான். நீ என்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கிற, ஏன்னா நீ ரொம்பவே சக்தி வந்தவன இருப்பியாட்டிருக்குது, அப்படின்னா நான் என்னோட பவரை காட்டி ஆகணும் மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கென்த்ரனோட பவர் யூஸ் பண்ணுறதுக்காக தயாராகிட்டான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம கானுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அட்டாக் போடுறதுக்காக தயாராகிட்டு இருக்கிறான். நீ அந்த உன்னோட ஒரு அட்டாக்கை போடு, உனக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு அட்டாக் போடுறேன் பாரு, அந்த சர்ப்ரைஸில் நீ இனிமேல் சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் கென்த்ரு கண்ணை முடி கணத்திறக்கிறக்குள்ளே கானை அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கிறான். அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுதே.